அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்ள. மாயன் மயம் மீனராசிக்காரர்களே, மாயன் மயல்ல தொடர்ந்து உங்க நலன் பொருட்டே அமானுஷ்யம் சோழி பிரசன்னம் சொல்லி வருகின்றேன். ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, ஆன்மீகம் சார்ந்த அத்தனை நிகழ்வுகளையும் உங்கள் நலன் பொருட்டு இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன். மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக அந்த ஆன்மீக பாலம் வலுவடையும். நான் சொல்லுகின்ற அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் உங்களை சென்றடையும். சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில இயல்புன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறிவிட்டால் போதும். இப்படித்தானுடைய வாழ்வு, இப்படித்தானுடைய இயல்பு, ஏங்க உங்க இயல்பை கொஞ்சம் மாத்திக்கல அப்படின்னு கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ சொல்வதை பார்க்கின்றோம். முதலாளி தொழிலாளியோ தொழிலாளி முதலியோ சொல்றேன் கொஞ்சம் இயல்பை மாத்திக்கிங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவ்வாறு மாற்றிக்கொண்டால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மனிதனுக்கு நிகழ்வதை போலத்தான் நவகிரகங்களுக்கும். நவகிரகங்கள் தன்னுடைய இயல்பை மாற்றுவது, அதாவது வக்ரநிலையை அடைவது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. ஜோதிட விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரகம் சூரியனிலிருந்து 5, 6, 7, 8 இடத்துல சஞ்சாரிக்கும் பொழுது அந்த கிரகம் வக்ரநிலையை அடையும் என்பது பொது விதி. அந்த வகையில் பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரநிலை அடைகின்றார். அதே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார். வக்ரநிலை என்றால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை பின்னோக்கி நகர்வது ஒரு இயல்புதான். ஆனா இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்காரு. மீனத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்குள்ளேயே வக்ரமாகின்றார். உத்திரட்டாதியிலிருந்து ரேவதிக்கு அந்த நட்சத்திரத்துக்குள்ள வக்ரமாகின்றார். மீனத்துக்கும் கும்பத்திற்கும் இடைப்பட்ட எல்லையில் வக்ரம் அடைகின்றார். இது எத்தகைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசரத்துல பார்க்கலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஜென்ம சனி, நான் என்ன சொல்றேங்க, ஜென்ம சனி, அர்த்தாசிரம சனி, பாத சனி, கண்டக சனி, இதையெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வைத்து விடுங்கள், கவலைப்படாதீர்கள். தன்னுடைய அதாவது ஜென்ம சனியிலிருந்து தன்னுடைய இயல்பை மாற்றுகின்றாலே நீங்க புரிஞ்சுக்கலாம் ஜென்ம சனியுடைய பாதிப்பில். மீனராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோம் என்று இல்லாமல் நிதானமாக வாழ்ந்தாலும் கூட தேவையில்லாத பிரச்சனைகள் எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்று பிரச்சனை 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 வாழ்க்கையில தொழில கடுமையான போராட்டங்களை சந்தித்து வருகின்ற ஒரு காலமாகத்தான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல சனி பகவான் வக்ரம் அடைய போகின்றார். இது எவ்வாறு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த காலகட்டத்துல, இந்த சனி வக்ர பயிற்சி காலத்துல. அதே நேரம் இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகி புதிய வாய்ப்புகளை கிடைப்பதற்கான சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து தருவார். அதே நகரம் குரு பகவான் தன் ராசியை அவர் பார்ப்பது அற்புதமான யோக பலனை தரும். ஒன்றும் நல்லா கேட்டுங்க, ஒரு பார்வை மட்டுமே, குருவின் பார்வை மட்டுமே முழுமையான நற்பலனை தருமானா கொடுப்பவன் ஒருவனாக இருந்தாலும் தடுப்பவன் சனி அல்லவா? ஆக அவர் வழிவிட்டு விட்டார். இனி கவலைப்பட வேண்டாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றம், பொருளாதார மாற்றம், தொழில இதுவரை வளமா இடமா என்ற கொடுமை நிலை மாறி தெளிவான முடிவெடுத்து ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்கின்ற அற்புதமான ஒரு காலம்தான் மீனராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி. அதே நேரத்துல முழுமையாக நம்பி பெரிய முதலீடுகள் செய்வதை இந்த காலகட்டத்துல தவிர்த்து விட வேண்டும். அது மட்டும் கிடையாது, யாரையும் எளிதில் நம்பி விட வேண்டாம். பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு காலமும் இந்த காலகட்டம் தான். குறிப்பா சொல்ல போனோம்னா நீண்ட நாள் ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுகின்ற காலமும் இந்த சனி வக்ர பயிற்சி தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையினால சனி சுபத்துவம் அடைந்து குடும்பம் பொருளாதாரம் அதை தருவதோடு சொத்துவத்தில் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வை தருவார். அதே நேரம் ஆரோக்கியம், ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் தானே, சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அந்த வகையில எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது அத்தனையுமே மருத்துவம் சார்ந்த விரைய செலவை சந்தித்து வந்த உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது அமையும். நல்ல யோக பலன்களும் அதிகரிக்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடை நீங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும்
இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு தரும். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டியது பேச்சில நிதானத்தை கடைபிடியுங்கள். அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு அந்யோன்யம் வேண்டாம். முன்ஜாமீன் இடுவதோடு வேண்டவே வேண்டாம். நீண்ட தூர பயணங்கள்ல கவனமாக இருந்து விட்டாலே போதும். அது மட்டுமல்ல, குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஜென்ம சனி நடப்பதை மறந்து விட வேண்டாம். உங்கள் ராசியிலிருந்து 3, 7, 10 ஆகிய வீடுகளை சனி பகவான் தன் பார்வையால் பார்க்கின்றார். சனியின் வக்ர பார்வை பலன்களை வாரி வழங்கப் போகின்றது. தயக்கமில்லாத தாராளமாக தரப்போகின்றார். தடைகள் விலகும், புதிய நம்பிக்கை பிறக்கும். அது மட்டும் கிடையாது, தொட்ட காரியங்கள் துலங்கும். பதவி உயர்வு இல்லையே என்று பதறியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை சனி வக்ர பயிற்சி மீனராசிக்கு அமைத்து தரும். 3ஆம் வீட்டை பார்க்கும் வக்ர சனி தைரியத்தையும் செயல் திறனையும் அதிகரிப்பார். அது போதுங்க. தைரியமும் செயல்திறனும் ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டாலே போதும். அது இல்லாமல் தானே கலங்கி போயினீர்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டை பார்க்கும் வக்ர சனி தொழில் விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவார். அரசு துறையில ஆதாயங்களை பெறுவதற்கும் அரசு துறையில வேலை தேடுவதற்கான நல்ல முயற்சியில பலனளிப்பதற்கான ஒரு நல்ல சாத்தியக்கூறை அமைத்து தருவார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குரிய சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும். கவலைப்பட வேண்டாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சு என்பதை போல கண்ணுக்கு தெரியாமலே பிரச்சனைகள் மறைந்துவிடும். கவலையே பட வேண்டாம். உத்தியோகம், வியாபாரம் ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழலையும் சனி பகவான் அமைத்து தருவார். அது மட்டும் கிடையாதுங்க. சனி தன் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி வக்ரம் அடைந்திருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, சுப செலவுகளாகவே அமையும். குறிப்பா சொல்ல போனா குருவின் பார்வை உங்களை பாதுகாப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையை இழக்க வேண்டாம். கனவுகள் மெய்ப்படக்கூடிய அற்புதமான ஒரு காலம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு மனிதனுக்கு தேக பலமும் மனோபலமும் இருந்தால் மட்டுமே வெற்றியை ருசித்து விட முடியாது, வெற்றியை சந்தித்து விட முடியாது. ஒரு நிகழ்வை சொல்கின்றேன். நம்முடைய முன்னோர்கள், மகான்கள், ரிஷிகள், சித்த புருஷர்கள் எல்லாம் ஆலயங்களை அமைத்தார்கள். அந்த ஆலயத்துல சில நிகழ்வுகளை நடத்தி காட்டினார்கள். நம்முடைய நலன் பொருட்டு தானே. பாத்தீங்கன்னா ஆலயத்துல பாத்தீங்கன்னா சில காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல தெய்வ திருமணங்கள், கடவுளுக்கு திருமணங்கள் செய்து வைப்பதை பார்த்திருக்கின்றோம். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் இந்த நிகழ்வை பார்க்கின்றோம். இதன் காரணம் கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு திருமணம் நடக்கல, சரி திருமணமே நடந்தாலும் அதுல 1000 பிரச்சனை. நல்ல மனைவி, நல்ல கணவன் கிடைக்க வேண்டும், இப்படி ஒரு ஏக்கத்துல தாக்கத்துல ஆசையில் இருப்பவர்கள் இந்த திருமணங்கள் காட்சியை பார்க்கும் பொழுது நான் அவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை, ஒரு நம்பிக்கை தருங்க. அதனாலதான் தெய்வ திருமணங்களை மீனாட்சி கல்யாணம், சீதா திருக்கல்யாணம், பாத்தீங்கன்னா அலுமிலு முகையாட்டெல்லாம் திருக்கல்யாணத்தை எல்லாம் நடத்தி வைத்திருப்பார்கள். இது கடவுளுக்கான திருமணங்கள், தெய்வ திருமணங்கள். நவ கிரகங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சூட்சம ரகசியம் சொல்கின்றேன். நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய திருமணம் ஒரு அற்புதம். இதையெல்லாம் மீனராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சனி பகவானுடைய திருமணம் நடைபெறுகின்றது. திருமணத்திற்கு அன்னைக்கு இரவு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய மனைவி, துணைவி நீலா அவரை அன்போடு, ஆசையோடு, காதலோடு நெருங்குகின்றார். ஆனால் அந்த நேரத்துல சனி பகவான் சிவ தியானத்தில் இருக்கின்றார். ஆசையோடு நெருங்குகின்ற அந்த நீலா தேவி தன் கணவனுடைய நிலையை பார்க்கின்றார். கோபம் பெறுகின்றார், ஆத்திரம் பெறுகின்றார். விநாசகாலே விபரீத புத்தி என்பதை போல சபித்து விடுகின்றார். ஒரு பெண்மையினுடைய கோபம், வேகம், அது எரிமலை மாதிரி தாங்க. உங்க பார்வைக்காக தானே வந்தேன், உங்க பார்வையை என்னை பார்க்கலையே என்று அவர் சபிக்கின்றார். எப்படி என்றால், சனி பகவானே உன்னுடைய பார்வை கெடுபலனை தரட்டும் என்று. அப்புறம்தான் சனி பகவான் கண்விழித்து பார்க்கின்றார். ஆசையோடு, அன்போடு தன் மனைவி நீலாவை அரவணைக்கின்றார். கட்டி தழுவி உச்சி மகிழ்கின்றார். திகைத்து போகின்றார், நெகிழ்ந்து போகின்றார். சனி பகவான் நிகழ்வை பார்த்து, அது விதி, சிவனினுடைய திருவிளையாடல், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனாலும் உன் மீது நான் வைத்த பாசம் என் தாய் மீது வைத்த பாசம் மாதிரிதான் என்று அரவணைக்கின்றார். நெகிழ்ந்து போகின்றார், கண் கலங்குகின்றார். எவ்வளவு அற்புதமான ஒரு கணவன். கர்மாவின் கதை பார்த்தீர்களா? சனி பகவானை பார்த்த வரைக்கும் எல்லோரும் மனதிலும் ஒரு தயக்கமும் பயம் தானே. அப்படி அல்ல. தவறு செய்பவருக்கும் தவறான பழக்க வழக்கம் உள்ளவனை மட்டுமே சனி பார்ப்பான். அந்த கணவன் மனைவிக்குள்ள உறவை பலப்படுத்துவான். கணவன் மனைவி ஒரு நல்ல கணவன் மனைவியை அமைத்து தருவான். நல்ல பிள்ளைகளை தருவான். தாய்மை அன்பை பெருக செய்வான். புரிந்து கொண்டீர்களா? அப்படிப்பட்ட திருக்கல்யாணம் தேனி அருகே இருக்கக்கூடிய கொச்சனூர்ல 31ஆம் தேதி இந்த மாதம் ஜூலை மாசம் 3வது வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்றது. வாய்ப்பு இருந்தால் சென்று தரிசனம் பண்ணுங்கள். அற்புதமான யோக பலனை, குறிப்பா மீன ராசிக்கு ஜென்ம சனி நடக்கின்ற காலம்.
அவ்வாறு செல்ல முடியவில்லை என்றால் பாருங்களேன், களிமண்ணாலேயோ மண்ணாலேயோ ரெண்டு இந்த காகம் பொம்மைகளை தப்போ தவறோ பிடித்து வைத்தார் பிள்ளையார் என்பதை போல செய்து ஒரு தட்டு எடுத்துக்கங்க. அந்த தட்டு தட்டாக இருக்கலாம் அல்லது பாக்கு மட்டையாக இருக்கலாம். அதில் வைத்து கொஞ்சம் உப்பு வைப்பதோடு கொஞ்சம் பொரியும் வைத்து மனமுருக பிரார்த்தனை செய்து என் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த சனி வக்ரகாலம், கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாம நிம்மதியா வாழவும் தொழில் செய்யவும் நீதான் துணை என்று தனித்திருக்கின்ற சனி பகவானோ இல்ல திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்திலோ அல்லது சிவாலயத்திற்குரிய சனி பகவானுடைய பாதத்தில் சமர்த்தி விடுங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம் நற்காலம். இந்த சூட்சம பரிகாரத்தை செய்து பாருங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், மன உறுதி, தைரியம், தன்னம்பிக்கை அத்தனையும் இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் மீனராசிக்கு கிடைக்கும்.